ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த சாமுவேல் யாருங்க? சின்ன குழந்தையா இருக்கும்போது கர்ப்பத்தில் ஆசீர்வாதம் பெற்றவர், பிறந்த பிறகு அர்ப்பணமானவர், வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அவனுடைய திருப்பணி செய்தவர். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவர் தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. அப்போ அவர் சொன்னால் ஆண்டவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பார். தன்னையே நம்பி இருக்கிற அதான் யோனாவை பார்த்து கடவுள் கேட்பார், யோனா இந்த ஆமணக்கு செடி புல்லு அரிச்சு உனக்கு வெயில் வருதுன்னு கோச்சிக்கிறேன், இதில் 3 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க, இடக்கை எது வழக்கு எதுன்னு தெரியாத அவங்கள நான் விட்டுருவேண்ணா, என்னை நோக்கி கூம்போது விட்டுருவோன்னா, நீ உனக்கு ஒரு நாள் நெல் கொடுத்த ஆமணக்கு செடிக்கு இவ்வளோ பாசம் காட்டுறியே, என்னையே நோக்கி அள்ளும்பாலும் ஜெபித்து சாக்குடி அணிந்து சாம்பல் பூசி உபவாசம் இருந்து அரசன் முதல் ஆடு வரை மிருகங்கள் வரை உபவாசம் இருக்கு, இந்த ஜனங்களை விட்டுருவோண்ணா, அழிப்பனா சொல்லு நியாயம் சாமி வதாடுறாரு. அதுதான் கடவுளுடைய வல்லமை. இந்த குரலை கேட்பார். அதான்டாவது அவருடைய மாபெரும் நிகழ்ச்சியை பாருங்கள்னு சொன்னார். ஆண்டு பார்க்க வைத்தார். சாமுவேலிடமும் ஆண்டவரிடமும் மிகுந்த அச்சம் கொண்டார்கள். அதில் 19வது வசனம் நீங்கள் வாசிச்சு ரொம்ப அழகாக வாசிங்க. அனைத்து மக்களும் சாமுவேலை நோக்கி நாங்கள் சாகா வண்ணம். அல்லது ரொம்ப அருமையான வார்த்தை, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ நம்ம பாவம் பண்ணோம், பாகால் கடலை வழிபட்டோம், அஷரத்து கம்பங்களை வழிபட்டோம், தொழுகை மேடுகளை நோக்கி பயணம் செய்தோம், தேவையற்ற காரியங்களிலே உணர்வின் கடவுள்களை உயர்த்தி பிடித்தோம், நாங்கள் பாவம் செஞ்சோம். அதோடு இன்னொரு பெரிய பாவம் பண்ணோம். என்ன பாவம் பண்ணோம்? ஒரு அரசன் எங்களுக்கு வேணும்னு கேட்டோம். ஆண்டவராக அரசர் இருக்கிறார் என்பதை மறுதலித்து எங்களுக்குன்னு ஒரு அரசை கேட்டோம். இப்போ பாவத்து மேலே பாவம் செஞ்சுருக்கிறோம், நாங்கள் சாகா வண்ணம். அதான் அருமையான வார்த்தை. ஆண்டவராக கடவுளிடம் எங்களுக்காக மன்றாடும். இதில் 2 அழகான வார்த்தை இருக்குது. ஒன்று, பாவத்து மேல் பாவம் செய்து பாவத்தின் உள்ளவாக சாவி சந்திக்கிற ஒரு அவல நிலை முதலாவது. 2வது, எங்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடும் என்று யார் சொல்றாங்க? இஸ்ராயல் மக்கள். யாரை பார்த்து சொல்றாங்க? சாமுவேல். அப்ப இறை அடியாராக இருக்கிறவர் 3 விதமாக இஸ்ராயல் குலாத்திலே செயல்பட்டார். ஒன்று, அவர் குருவாக செயல்பட்டார், இறைவாக செயல்பட்டார், அரச திருநிலையாளராக செயல்பட்டார். இந்த இடத்துல சாமுவேல் மக்களுக்காக மன்றாடுகிற ஒரு குருவாகவும் இருக்கிறார். நான் நல்லா சொன்னேன். இப்போ உங்களுக்காக வழக்காடுவேன் ஒரு இறைவாக்கனாக இருக்கிறார். 11ஆம் வசனத்தில் எருபாகால், பேத்தான், ஈஃப்தாகு, சாமுவேல் அங்கே நீதி தலைவராக பார்க்குறோம். எங்களுக்காக அந்த மன்றாடும் குருவாக பார்க்குறோம். இப்போ 3 கேரக்டரும் அழகாக உள்ள சங்கமாகுது அந்த சாமுவேல் என்கின்ற அந்த இறை மனிதனுடைய வாழ்விலும் நிகழ்விலும். நீதி தலைவராக இருக்கிறாரு, இறைவாக்களாக இருக்கிறாரு, மக்கள் சாகாவண்ணம் வாழ்வு விரும்புட்டு இறைவன்பாக இருந்து மன்றாடுகிறவராக ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இப்போ 3 நிலையிலும் அவர் செயல்படுகிற ஒரு அழகான அப்பழுக்கற்ற ஒரு அருமையான மனிதர், ரொம்ப அழகான ஒரு இறை மனிதராக இந்த விழி பக்கங்களில் வலம் வருகிறவர் சாமுவேல். இப்போ இந்த மன்றாடும் என்ற வார்த்தையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலாம். எபிரேயர்களுடைய திருமடலில் ஆசிரியர் சொல்லுவார், தலைமை குரு பலியிடப்பட்ட மிருகங்களின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு தமக்காகவும் தம்மிடம் இருக்கிற மக்களுக்காகவும் மன்றாடுவார். குருவினுடைய முக்கியமான கடமை என்பது மக்களுக்காக மன்றாடுவது, மக்களுக்காக ஜெபிப்பது, மக்களின் பாவங்களை அறவே அழித்தொழிப்பது, ரத்தம் தெளித்து அவர்களை தூய்மைப்படுத்துவது. இதெல்லாம் குருவினுடைய கடமைகள். லேவியர் புத்தகத்திலும் எண்ணிக்கை நூல்களிலும் நம்ம அடிக்கடி பார்க்கிறது. இந்த இடத்துல மக்களுக்காக மன்றாடுகிற ஒரு மனிதராக இணைச்சட்டு வரலாற்று நூலாசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார். இப்போ ரொம்ப இன்னைக்கு நாம் நீதி தலைவராக இருந்து மக்களை போராளிகளாக இருந்து போராட வைக்கலாம். 2வது, நீதியின் குரலாக இருந்து இறைவாங்களாக செயல்படலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம், மக்களுக்காக ஜெபிக்கணும். நிறைய சமயத்தில் நம்முடைய அருள் வாழ்வு என்பதும் திருப்பணி வாழ்வு என்பதும் துறவற வாழ்வு என்பதும் எம்பவரிங் மிஷனாக இருக்குது. மக்களை மேம்படுத்துகிற, வாழ்வாரத்தை உயர்த்துகிற, விடுதலையின் குரலாக, இறைவாக்களாக ரொம்ப முக்கியம். ஜெபிக்கணும். உங்கள் மொபைல் இருக்குங்களா? எவ்வளோ மொபைலில்? எவ்வளோ உங்கள் மொபைலில்? 30,000 சார். 30,000 ரூபா.
அவங்க டைரக்டர் இருக்கிறாரு, அவருடைய மொபைல் 40,000 கூட இருக்கலாம். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறார், ஆப்பிள் ஹைஎண்டு 90,000 ரூபாய். ஓகே, இப்போ 30,000, 5,000, 40,000, 90,000 மொபைல் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? 499 ரூபா ஒரு மாதத்துக்கு. அன்லிமிட்டெட் கால், அன்லிமிட்டெட் டேட்டா. இப்போ 40,000 அல்லது 30,599 அல்லது 499, 90,499 எல்லாம் இருந்தாலும் சார்ஜ் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இது 30, 40, 90 டம்மி பீஸு. சார்ஜ் பண்ணலன்னா வேஸ்ட்டு. அந்த சார்ஜரு, இந்த சார்ஜ் ஜபம். நீங்கள் உங்களோட அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய கன்விக்ஷன்ஸு, உங்களுடைய கன்வீனியன்ஸ் எல்லாத்துக்கும் சார்ஜ் ஜபம் தாங்க. அந்த சார்ஜ் இல்லைன்னா அது 30,000, 40,000, 90,000 வேஸ்ட்டு. அந்த சார்ஜ் பண்ணுற மட்டும் கற்றுக்கிட்டோம்னா நம்ம லைவாக இருப்போம், உலகத்தோடு ஒட்டி இருப்போம், ஆண்டோடு ஒட்டி இருப்போம், பிஸ்னஸோடு ஒட்டி இருப்போம், பேங்க்கோடு ஒட்டி இருப்போம், பில்லிங்கோடு ஒட்டி இருப்போம், பேமெண்ட்டோடு இருப்போம், ஜிபே, ஃபோன்பே எல்லாத்துலையும் நம்ம ஒட்டி இருப்போம். இதெல்லாம் கட் ஆகும் எங்கே? ஜெபம் இல்லைன்னா. சிம்பிளாக சொன்ன புரியுற மாதிரி சொல்கிறேன்னா அதுதான். சார்ஜ் இல்லைன்னா நம்ம வேஸ்ட்டு. ஒவ்வொரு நாளும் அதான் ஒரு ரொம்ப விழுத்தில் எனக்கு ரொம்ப அழகான ஒரு காட்சி. யோசுவா வந்து அங்கே போராடிட்டு இருப்பார், படைக்கலத்தோடு போராடிப்பார். ஆய் நகரத்தை கைப்பற்றும் மூலமாக மக்கள் போராடிருப்பாங்க. வந்து மோசே வந்து மலையில் உட்காந்து ஜெபிப்பார். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும்போது அந்த படை வெற்றியை நோக்கி பயணிக்கும். கரங்கள் சோர்ந்து தாழும்போது அது தோல்வியை தழுவிக்கொள்ள தவிக்கும். அப்போ யோசுவா என்ன சொல்லுவார்? இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் கையை தாங்கி பிடிக்க மாதிரி பிடிச்சிங்கடா, அந்த கரம் உயர்ந்தே இருக்கட்டும், நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிம்பார். கரம் உயர உயர அந்த வெற்றி வந்து அவர் தேடி வரும். இதுதான் வாழ்க்கையுடைய அடிப்படை சூத்திரம். இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க நீட்டுக்கு படிக்கிறாங்க, கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, 4 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க, 10 மணிக்கு லேட்டாக படுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி அவனோட மண்டிட்டு ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறான். உங்கள் அறிவு, உங்கள் புத்திசாலித்தனம், கடின உழைப்பு, உங்களுடைய விடாமுயற்சி, இதை தாண்டி ஜெபம் இருக்குதுங்க. அந்த ஜெபத்தை உள்ளே கொண்டு வாங்க, வெற்றியின் கதவுகள் அகலமாய் விரிந்து கொடுக்கும். அதான் சாமி சொல்கிறார், யாரும் திறக்க இல்லாத கதவை உனக்காக திறப்பேன். அந்த திறக்க இல்லாத கதவை திறக்கிற சாவி ஜெபங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க, எல்லாம் பிள்ளைங்க அறிவு, புத்திசாலித்தனம் அல்லது வந்து குறுக்கு வழி எல்லாம் தேடுதுங்க, ஜெபத்தை தேட மாட்டேங்கிறாங்க. ஜெபத்தை தேடினாங்கன்னா ஜெயிப்பாங்க. அதான் நம்ம சொல்லணும். அதுதான் அந்த அடிப்படை செய்தி. எங்களுக்காக மன்றாடு, நாங்கள் சாகா வண்ணம் எங்களுக்காக மன்றாடும் மக்கள் கேட்குறாங்க. அவர் ஜெபிக்கிறார், அந்த சாபம் அகன்று போகிறது. ஜெபத்தினுடைய வல்லமே நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரே ஒரு சின்ன செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். வந்து ஒரு சின்ன செய்தி சொல்லி இந்த வசனத்தை நம்ம நிறைவு செய்வோம். கோலியாத் நிற்கிறார், தலைக்கு ஹெல்மெட்டு, முகத்துக்கு முகக்கவசம், கைக்கு க்ளவுஸு, ஆர்ம்ஸுக்கு வந்து ஆர்ம் பிளேட்டு, ஜஸ்ட்டுக்கு வந்து பிரஸ்ட் பிளேட்டு, ஷீல்டு, இந்த பக்கம் இந்த பக்கம் ஷீல்டு, இந்த பக்கம் போர்வாள், முதுகில் வந்து அம்புகள், முன்னாடி வந்து ஜாவலின், முன்னாடி நடக்கிறோம் வந்து அவருடைய பட்டத்தை தாங்கி கொள்கிற போர் வீரன். இதெல்லாம் சொல்கிறார் ஆசிரியர். தாவீதை பற்றி சொல்லும்போது கையில் ஒரு கவனையும் 5 கூழாங்கற்களையும் பையில் போட்டுக்கொண்டு நடந்தார் அப்படிங்கிறாரு. கையில் ஒரு கோல், ஒரு கவன், ஒரு 5 கல். கோலியாத்தே என்ன நினைக்கிறான், டே நான் நாயாடா, விரட்டுட்டு போகலான்னு வர, வாட அவனை பிச்சு போட்டு வானத்து பறவைகளுக்கு சோறு போடுறேன் அப்படிங்கிறார் அப்படின்னு கோலியாத் சொல்கிறார். வரலாற்று நூலாசிரியர் வந்து ஒரு 4 வசனங்களில் கோலியாத்தினுடைய படைக்கலங்களை அப்படி அக்கு வேற ஆணி வேற விவரிக்கிறார். படைக்கலங்கள் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை அவனுடைய பாதுகாப்பு ஆயுதங்களை பற்றி பேசுவார். அஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் வெப்பனை பற்றி பேசுவார். அவனுடைய உடல் தோட்டத்தை பற்றி பேசுவார். அவனுடைய மனதினுடைய தினவை பற்றி அவனுடைய சூழலிலேருந்து சொல்லுவார். ஒன்று மட்டும் சொல்லவே மாட்டார், த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் டேவிட்டை பற்றி பேசவே மாட்டார். டேவிட் வந்து பக்கத்தில் வரும்போது தான் அந்த வெப்பனை பற்றி பேசுவான். நீ வந்து படை கலன்களை நம்பி வருகிறாய், நான் படைகளின் தலைவனாக ஆண்டவரை நம்பி வருகிறேன்பா. அதுதான் அந்த சீக்ரெட் வெப்பன் ஆஃப் டேவிட். அது என்னங்க? அதாங்க ஜெபம். அதான் ஜெபம். படைகளின் தலைவராக ஆண்டவர், லார்ட் காட் ஆஃப் ஹோஸ்ட், இன் இஸ் நேம் ஐ கம். யார் ஜெயிச்சா? டேவிட் தான் ஜெயிச்சார். அதுதான் இன்றைக்கு வந்து உலகம் வந்து கோலியாத்தான் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. தலைக்கு தலைக்கவசத்தை போட்டுக்கோ, கைக்கு வந்து க்ளவுஸை போட்டுக்கோ, கைக்கு வந்து வாழை பிடிச்சிக்கோ, இன்னொரு கையில் கேடயத்தை பிடிச்சிக்கோ, நீட்டுக்கு போ, கோச்சிங் கிளாஸ் போ, ப்ராக்டிஸ் போ, தியானம் பண்ணு, யோகா பண்ணு, ஜெபத்தை கையில் எடு, நீ ஜெயிப்ப. அதுதான் இந்த பகுதி சொல்கிறது. அவர் மன்றாட அவர்கள் சாக வண்ணம் பிழைத்தார்கள் இந்த வசனம் சொல்லுது. இன்றைக்கு நம் வாழ்வின் வெற்றிக்கு வர, நம்முடைய வாழ்வின் தோல்வியை தவிர்க்க, நம்முடைய அச்சங்களை களைய, நம்முடைய வாழ்வின் வசந்தை அகல விரித்து கொடுக்கும் கதவுகளை திறந்து வைக்க சாவியாக இருப்பது ஜெபம்.
அந்த ஜெபத்தினுடைய வல்லமையை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு குருவும், ஒவ்வொரு அருட்சகோதரியும், ஒவ்வொரு அடியாரும், ஒவ்வொரு நற்செய்தி போதகரும், ஒவ்வொரு வேதியரும், ஒவ்வொரு கேட்டகிசம் டீச்சரும் நம்ம போதிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம யாருக்கு போதிக்கணுமோ அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்சோம் அப்படின்னோம்னாக்க ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேனாள் ஆயர் சிங்கராயன் அவர்களோடு ஒரு மாதம் வெளிநாட்டிலிருந்து முன்னதாக வந்ததனால் தங்கியிருக்கும் பாக்கியம் கிடைத்தது. அவருக்கு செயலக பணியை செய்து வைப்பேன். பூசை அவர் கூட வைப்பேன். அவர் பூசை வைப்பார். நான் ஒரு பெருமைக்காகவோ அல்லது விளம்பரத்துக்காக சொல்லலை. அவருடைய அந்த நற்கருணை மன்ற பகுதியில் வரும்போது மறை மாவட்டத்தில் தடுமாறுகிற, திக்குகிற, திணறுகிற, தவிக்கிற, துடிக்கிற, வருத்தத்தில் அல்லது துன்பத்தில், தனிமையில் போராடுகிற ஒவ்வொரு குருவையும் நினைத்து பார்த்து ஜெபிப்பார். எனக்கு அப்படி மனசு இப்படி புல்லரிச்சு போகும், உடம்பெல்லாம் அப்படி செலுத்து போகும். நம்மளுக்கு கூட ஜெபிச்சுட்டு இருக்கிறார்ல அவர் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். நல்ல ஆயன் ஆடுகளை அறிவான், ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்கிறான். உயிரை கொடுக்கறது பெருசு கிடையாது, ஜெபத்தை கொடுக்கறது அதை விட மேலானது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பை தான் சாம்பல் கண்பாக நிறுத்துகிறார் என்பதை இந்த இடத்த வசத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததுக்கு போவோம். தந்தை அவர்களே, இந்த மக்கள் குற்றங்களை உணர்ந்து விட்டார்கள். அந்த குற்றம் உண்மைதான் என்பதையும் அந்த மழையும் இடியும் கொடுத்து ஆண்டவர் உறுதியும் செய்து விட்டார். இந்த மக்கள் மன்னிப்பும் கேட்கிறார்கள். ஒரு இறைவாக்கினராக, ஒரு குருவானவராக, ஒரு மீட்பளிப்பவராக சாமுவேல் இனி என்ன செய்ய இருக்கின்றார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம். கரெக்டாக சொல்றீங்க. அந்த 20ஆம் வசனம் ரொம்ப அழகான வசனம். அதில் ஆரம்பமே பாருங்க, அஞ்ச வேண்டாம். ஐயோ நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஐயோ ஆண்டவர்களை தண்டிச்சிருவாரு, ஐயோ நாங்கள் எத்தனையோ பாவம் பண்ணோம், அதில் இது இன்னொரு பெரிய பாவத்தையும் பண்ணிட்டோமே. அதுதான் மக்களுடைய அங்கலாய்ப்பின் தன்மை. ஹெல்ப்லெஸ் சின்ஃபுல் சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள். பயனற்ற கையறு நிலையில் நாம் பரிதவித்து நிற்கும்போது நமக்காய் பரிதவிச தூய் ஆவியானவர் என்று பவுலுடைய சொல்வார். அதுதான் இந்த பவுலுடைய அந்த வார்த்தையில் முன்னோடியாக இருக்கிற மாதிரிங்க சாமுவேல் சொல்கிறார், அஞ்ச வேண்டாம், ஃபியர் நாட், அல்தீரா அல்தீரா அல்தீரா, அஞ்ச வேண்டாம் சொல்லிட்டு இவ்வளோ தப்பு பண்ணுங்க, உண்மைதான், அது யாரும் மறுக்க முடியாது. நானும் மறுக்கல, ஆண்டவரும் மறுக்கல, நீங்களும் மறுக்கல, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, மறுக்கல. ஆனாலும் அதில் ரொம்ப அழகாக பாருங்கள், ஈவன் இஃப் யூ ஹவ் டன் சம்திங் ராங், வாட் யூ நீட் டு டூ. அதான் பெந்தெகோஸ்தே நாடின் பொழுது பெருந்திரளான மக்கள் கூடியிருக்கும்போது வானத்தின் இறைச்சலை கேட்டு மக்கள் கூடுறாங்க. பேதுரு உரைக்கிறாரு, உரையாற்றுகிறாரு. 3000 பேர் அவர் மனதில் சொல்லுது. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்குது, அவர்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய், உள்ளம் குத்துன்றவர்களாக. சாமி சொல்கிற வார்த்தை இப்படி ஈட்டியாக கூறிய வாழ அவங்கள தாக்குது. உள்ளம் குத்துன்றவர்களாய் நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்குறாங்க. வாட் வி நீட் டு டூ. ஆண்டவராக இயேசுவின் பெயரால் விசுவாசித்து ஞானஸ்நானம் பிறகு அவர் சொல்கிறார். இந்த இடத்துல அதே காட்சி பாருங்கள், அழகான காட்சி. 5 உதாரணங்கள், 3 தலைவர்கள் லேவியர்கள், 2 தலைவர்கள் பிரகடனத்தின் தலைவர்கள், அப்புறம் 5 இறை பிரசனத்தினுடைய சாட்சிய காட்சிகள் எல்லாம் சொல்லி அப்படி அக்கு வேற ஆணி வேற மீட்பு அவங்க அப்படியே படம் பிடிச்சி காமிக்கிறார். எங்கே தப்பு பண்ணாங்க, எங்கே விலகி போனாங்க, எங்கே புறக்கணிச்சாங்க, எதை கட்டிக்கிட்டு அழுதாங்க, எல்லாத்தையும் பட்டபத்தம் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் பாவம் பண்ணோம், நாங்கள் சாகாமல் இருக்கும்போது எங்களை பண்டாடுங்கன்றார். அதுக்கு ஆறுதலின் செய்தி தான் இந்த 20ஆம் வசனம். அதில் முதல் வசனமே அஞ்சாதீர்கள், அஞ்சாதீர்கள். ரொம்ப அழகான வார்த்தை. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனத்தில் உயிர்த்தாண்டவர் சொல்ல நிறைய வசனம் சொல்லிக்கிறாரு. அந்த நான் மீன்பிடிக்க போகிறேன்னு பேதுரு சொல்வார். நாங்களும் வருகிறோம்னு ஒரு கூட்டம் போவோம், இரவு முழுதும் பாடுபடுவாங்க. விடியற் காலையில் இயேசு கரையில் நின்று வார்த்தை கேட்பார், மீன் ஒன்றும் அகப்படவில்லையா கேள்வி. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொல்கிறாரு? பிள்ளைகளே. பிள்ளைகளே, அருமையான வார்த்தை, அருமையான வார்த்தை. பிள்ளைகளே. ஒரு தகப்பன் ஒரு தாய் கரையில் நின்று பிள்ளைகளே மீன் அகப்படவில்லையா, இல்லை லூசு பயலை நீ தானே மறுதளிச்சதும் இல்லாமல் இவங்களெல்லாம் மறுபடியும் மீன்பிடி கூட்டு போகிற அந்த கோபம், ஆதங்கம், பழி வாங்குற எண்ணம், குத்தி காட்டுறது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைங்க. அந்த ஒரு நல்ல மனசு பாருங்கள், அவ்வளோ அழகான மனசு. பிள்ளைகளே. முறையாக சீடர்களை அவர் சந்திக்கிறார், திபெரிய கடற்கரையில் சந்திக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஓடி போனவங்க, மறுதளிச்சவங்க, காட்டி கொடுத்தவங்க, துரோகம் பண்ணவங்க, வீண் பேச்சு பேசி என்னை ஏமாத்தினவங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லை. குற்றத்தை சுட்டி காட்டவோ குத்தி காட்டவோ சாமி அந்த பிள்ளைகளே மீண்டும் அகப்படவில்லையா. ரொம்ப அழகான ஒரு வசனம், ரொம்ப அழகான வசனம். அதை ரேமன் பிரான் ரொம்ப அழகாக நிறைய விளக்கி சொல்வார். ஒருவேளை புதிய ஏற்பாடு வாய்ப்பு கிடைச்சா நம்ம பேசுவோம். பிள்ளைகளேம்பார், அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. சவுல் அதே ஒரு தாய்மைக்குரிய பண்போடு சாமுவேல் சொல்கிறார், அஞ்ச வேண்டாம், பயப்படாதீங்க, நாங்கள் சாகாவண்ணும் எங்களுக்காக என்னுடைய மண்டாடம், அஞ்சாதீர்கள், நீங்கள் சாக மாட்டீங்க. அதான் அந்த வார்த்தை, அஞ்சாதீர்கள் முதல் வார்த்தை. ரெண்டாவது நீங்கள் தப்புன்னீங்க, உண்மைதான், அது யாரும் மறுக்க முடியாது. உங்கள் அதான் திருப்பாடல் 51ஆம் திருப்பாடல் சொல்லும்போது, நான் செய்த குற்றம் எப்போதும் என் முன்பாக இருக்கிறது, இல்லைங்களா, என் கண்ணாடி இருக்குது. அதாவது குற்றப்பழி செய்தனுடைய குற்றப்பழி உணர்வுடைய மனநிலை அதுதான். அப்போ
நீங்கள் தப்பு பண்ணீங்க தான், ஆனாலும் ஈவந்தோ, அதான் வார்த்தை, இருப்பினும் ஒரு வார்த்தை இருக்குது. இருப்பினும் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரை பின்பற்றிலிருந்து விலகாமல் அவரையே உங்கள் முழு மனதோடு வழிபடுங்கள். ரொம்ப அழகான ஒரு இது கவுண்டர் கல்ச்சரை கொடுக்குறார். சின்ஃபுல் கல்ச்சரு இங்கே வந்து கல்ச்சர் ஆஃப் லவ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ், கல்ச்சர் ஆஃப் டிஸ்லாயல்ட்டி, கல்ச்சர் ஆஃப் பிட்ரையல், கல்ச்சர் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். இங்கே வந்து கல்ச்சர் ஆஃப் ட்ரூ வர்ஷிப், அந்த கல்ச்சர் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ், கல்ச்சர் ஆஃப் கம்மிங் பேக் டு த லார்ட், ஹோம் கம்மிங். அழகாக சொல்கிறாரு. ஒரு அருமையான வசனம், அந்த அழகான வசனம். அந்த வசனத்தை பாருங்கள். ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல் அவரையே உங்கள் முழு மனதோடு வழிபடுங்கள். 3 வசனத்தில் இருக்குது. ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகக்கூடாது. இப்படி நான் போகிறேன் அப்படின்னா பாவம்ன்றது என்னங்க? ஜார் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இப்படி போகிறது, இப்படி போகிறது. அல்லது ஹட்டான்ற எபிரேய சொல்லுக்கு என்ன அர்த்தம்? மிஸ்ஸிங் த மார்க். எங்கே நான் சொல்லியிருக்கிறேன், மிஸ்ஸிங் த மார்க். இப்படி போகணும், அந்த மார்க்கை மிஸ் பண்ணிட்டு இப்படி போகிறது, இப்படி போகிறது, இப்படி போகிறது. பயணப்படும் பாதையை தவிர்த்து தேவையற்ற பாதைகளில் பயணம் செய்வது தான் பாவம், இல்லைங்களா? அதுதான் எபிரேயனுடைய மனநிலை, எபிரேய பாவம் பற்றிய ஒரு சிந்தனை கண்ணோட்டம். மிஸ்ஸிங் த மார்க், மிஸ்ஸிங் த டார்கெட், மிஸ்ஸிங் த எய்ம். அதனால தான் பவுல் சொல்லுவார், ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். இயேசு மீது கண்களை பதிய வைத்து கவனம் அங்கேயும் அலைபாய விடாமல் இயேசுவை நோக்கி பயணம் செய்யுங்க அப்படிங்கிறார். அதான் பாவ வழிகளை தவிர்த்து வாழுங்கன்னு சொல்கிறாரு. இப்போ ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல், ரொம்ப அழகான வார்த்தை. ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல். இவரை பின்பற்றினா நம்மளுக்கு பயன் கிடைக்குமா? இவரை பின்பற்றினா நம்மளுக்கு எதிரில் வந்து விடுதலை கிடைக்குமா? இவரை பின்பற்றணும்னாக்கே நம்மளுக்கு ஏதாவது தொல்லை வராமல் இருக்குமா? அந்த எந்த ஒரு சலனமோ, எந்த ஒரு சஞ்சலமோ, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் அவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல். இயேசு சொல்வார், தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது என் உணவு, இல்லைங்களா? டு டு த வில் ஆஃப் மை ஃபாதர் இட்ஸ் மை ஃபுட் என்று அழகாக சொல்வார். ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல், அதுதான் நம்முடைய உணவு, அதான் நம்முடைய உயிர், அதான் நம்முடைய சக்தி. ஆண்டவரை பின்பற்றுவது மட்டும்தான் நம்முடைய முழு நோக்கமாக இருக்கணும். ஆண்டவரை பின்பற்றுவது விலகாமல் முழு மனதோடு, உங்கள் முழு மனதோடு வழிபடுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். இந்த முழு மனன்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரத்தில் உன் கடவுளாக ஆண்டவரை உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும், இந்த முழு 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 அந்த 3 வார்த்தையும் அப்படிதான். வித் ஆல் யுவர் மைட், வித் ஆல் யுவர் ஸ்ட்ரென்த், வித் ஆல் யுவர் வில். அதாவது இந்த முழு என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய சமயத்தில் ஒரு டிஸ்கவுண்ட்டில் சாமியை வழிபட்டுட்டு இருப்போம், இல்லைங்களா? அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டு, இவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டு, ஆண்டவருக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டு. அதான் பிரச்சனையே. முழு மனதோடு ஆண்டவருக்கு வழிபடும். உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஒப்பற்ற செல்வமாகிய ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொருட்டு என் ஞானம், கல்வி, அறிவு, பட்டம், பதவி, புகழ் அத்தனையும் குப்பை எனக்கு கருதுகிறேன்னு பவுல் சொன்னார். நம்மளுக்கு அது சொல்ல மனசு வரதில்லை. ஆண்டவரே நீங்கள் சொத்து, இதெல்லாம் முத்து, இதுவும் வேணும், சொத்து வேணும், இந்த முத்துங்களும் வேணும்னா நம்ம சாமி பின்பற்ற மாட்டோம். ஒரு டிஸ்கவுண்ட்டில் போயிட்டுருப்போம். விழாக்கால தள்ளுபடியாக ஆண்டவரை வழிபட்டு கொண்டிருப்போம். அதுவல்ல வாழ்க்கை. முழு மனதோடு ஆண்டவரை பின்பற்றிருந்து விலகாமல் முழு மனதோடு வழிபடுங்கள். அதான் ரொம்ப அழகான வார்த்தை. முழு மனதோடு வழிபடணும். அங்கே நோ காம்ப்ரமைஸ். வேர் தெர் இஸ் காம்ப்ரமைஸ் தெர் இஸ் கன்வீனியன்ஸ். வேர் தெர் இஸ் கன்வீனியன்ஸ் தெர் இஸ் கரப்ஷன். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னாக்க என்ன பண்ணுறோம்? கன்வீனியன்ஸை தேடி போகிறோம். கன்வீனியன்ஸ் தேடி போகிறோம்னாக்க கரப்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் வந்து இந்த இடத்துல அழகு. ஆண்டவர்னா ஆண்டவர் தான், மாற்றுக்குறையாது பத்தரை மாற்று தங்க அவரை சொத்தாக வச்சு அவர் பின்பற்றி போகணும். ஏசாமி அழகாக சொல்கிறார், கலப்பில் கை வைத்த பின் திரும்பி பார்க்குற எவனும் எனக்கு ஏற்றவன் அல்ல. நீங்கள் சொல்லுங்கள், விவசாய குடும்பம் தானே சொல்லுங்கள். கலப்பில் வச்சா கை திரும்பி பார்த்தா என்ன ஆகும்? அந்த கொழு வந்து மாட்டு காலை முட்டிடும் சாமி. அது எது மாட்டுக்கு பாதிப்பு வரும். மாடு வந்து நடக்க முடியாம இறக்கிறது வரைக்கும் போகும். இது 2வது நேர் லைன் வராது, கோணையா போகும். விதை போட முடியாதுங்க சாமி. விதை போட முடியாதுங்கிற பட்சத்தில் மண் அணைச்சி தண்ணியும் கட்ட முடியாது. அங்கே விதைச்சும் உபயோகம் இல்லை. 2. 3வது வந்து நம்ம மண் அணைக்கிறதுக்கோ போயிட்டு வர்றதுக்கோ பாதுகாக்கிறதுக்கோ வழி இல்லாமல் போயிடுங்க சாமி. பியூட்டிஃபுல். அந்த 3 கருத்தை அழகாக சொல்லிட்டீங்க. ஆழ விட முடியாது, இது வந்து மண் அணைக்க முடியாது. 3வது மாடும் பாதிப்பாகும். தொழிலே முடிய வேண்டியதாக, ஏற கட்ட வேண்டியதாக இருக்கும். அதுதான் கலப்பில் கை வைத்த பின் திரும்பி பார்க்கிற எண்ணமும். அதான் முழு மனதோடு வழிபடாத, முழு மனதோடு ஆண்டவரின் வாழ்வின் மையமாக கொள்ளாத எந்த வாழ்க்கையும் காம்ப்ரமைஸ் பண்ணுற வாழ்க்கை, கன்வீனியன்ஸை தேடி பெறுகிற வாழ்க்கை, கரப்டட் லைஃப். அதான் சாமி ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். இந்த சாமியுடைய வாழ்க்கையில் இந்த அதிக உயர்ந்த உன்னதமான ஒரு நீண்ட வாக்கியமாக இருப்பதும் இந்த பகுதியில் தான் 1 to 25 தான் வருது. நான் சொன்னேன் 5 சாட்சியங்களை பற்றி ஆண்டவரை கொடுத்து ஆண்டுடைய வல்லமை பற்றி சொல்கிற பகுதி இந்த பகுதி தான் சொன்னேன். இந்த பகுதியில் சாமியோட ஒரு இறைவாக்கினராக, சாமியோட நீதி தலைவராக, சாமியோட குருவாக செயல்படுறார். ரொம்ப அழகான ஒரு
பகுதி. இந்த பகுதி ஆண்டவரை முழு மனதோடு வழிபடுங்கள். அதான் ரொம்ப நல்ல ஒரு செய்தியாக இருக்குது. நம்ம இன்னும் அடுத்த வருஷம் இந்த வார்த்தை வருது, நம்ம பேசுவோம். பயனற்ற விடுவிக்க இயலாத சிலைகளை நாடி செல்ல வேண்டாம், அவை வீணே. இந்த 21ஆம் வசனத்தில் 2 வார்த்தைகள் வருகிறது. பயனற்ற விடுவிக்க இயலாத சிலைகளே முதலாவது, ரெண்டாவது அவை வீணே. பயனற்ற இரண்டுக்கும் எபிரேய மொழியில் ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை ஜெக்கார் என்பதாகும். எரேமியா இறைவாக்கு புத்தகத்தில் ரொம்ப அழகாக ஆணித்தரமாக அழுத்தமாக பன்முறை பயன்படுத்தப்படுகிற வார்த்தையும் இந்த ஜெக்கார். பயனற்ற ஒன்றுக்காக உழைத்து நீங்களே பயனற்றவர்களாக மாறிட்டீங்களான்னு சாமி சாடுவார் எரேமியா வழியாக. அதை வாசிப்போமே, 2:11 வாசிப்போமே. எரேமியா 2:11. தங்கள் தெய்வங்களே அல்ல எனினும் அவற்றினை மாற்றிக்கொண்ட மக்களினம் உண்டா? என் மக்களே, என் மாட்சியை பயனற்ற ஒன்றிற்காக மாற்றிக்கொண்டனர். பயனற்ற மாட்சி என்பது கடவுளுடைய ஜக்கீனா. அந்த சக்கீனாவை அவ்வளோ வல்லமையை மாட்சிமையை பயனற்ற ஒன்றுக்காக போயிட்டாங்க. 2:25 வாசிங்களேன். கால் தேய ஓடாதே, தொண்டை வறண்டு போக விடாதே என்றால் நீயோ பயனில்லை. யூஆர் வீண், யூஆர் வேஸ்ட், டம்மி பீஸ் ஆகிட்ட. நீ கால் தேய ஓடாத, தொண்டை வரல தவிச்சு பின்னாடி எங்கேயோ ஓடாதங்கிற, நீ பயனில்லை, நீ யூஸ்லெஸ். ஜெக்கார். அதான் 7:8 வாசிப்போமே. டெம்பிள் சர்மன் சொல்லுவாங்க இந்த 7ஆம் அதிகாரத்தை. 7:8 வாசிங்களேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். பயனற்ற ஏமாற்று சொற்கள் என்னது? களவு, கொலை, விபச்சாரம் செய்கள், பொய்யான இடுகிறீர்கள், பாகால தூபம் காட்டுகிற, அறியாத வேண்டுதலை வழிபடுறது, இதெல்லாம் வீணுங்க, எல்லாம் வீணு. அறியாதவங்களை வழிபடுவது அல்லது பாகால தூபம் காட்டுவது எல்லாம் எதுக்கு? பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, களவு செய்கிறது, திருடுறது, எல்லாம் ஒரே கேட்டகரியில் வைக்கிறார். பயனற்ற ஒன்று, யூஸ்லெஸ் திங்ஸ் யூ ஆர் டூயிங். ரொம்ப அருமையான வார்த்தை, கடுமையான வார்த்தையும் கூட. ஜெக்கார் என்கிற வார்த்தை பயனற்ற ஒன்றுக்காக. ரெண்டாவது இன்னொன்று பாருங்கள், விடுவிக்க இயலாத சிலைகளை நாடி செல்ல வேண்டாம். அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு விதை வாங்குறோன்னு வச்சுங்களேன். எப்படி நீங்கள் விதை வாங்குவீங்க? விதை நெல் வாங்குறீங்க அல்லது செடி வாங்கிட்டு வரீங்க இது நர்சரிலேருந்து, எப்படி வாங்குவீங்க? நல்ல செழுமையாக இருக்குதான்னு பார்ப்பேன், வீரியம் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த நெல்லை கொண்டு நட்டோம்னா அது நாற்று விட்டு பாத்தியிலேருந்து எடுத்து போய் நட்டோம்னா 30 போகம், அது 60 போகம், ஒரு 100 போகம் வருமா? வீரியம் இருக்குதா? வீரியமுள்ள நெல் விதை, வீரியமுள்ள கோதுமை விதை இல்லைங்களா? அந்த விதை வீரியமாக இருந்தால் விளைச்சல் அமோகமாக இருக்கும். இப்போ இவங்க என்னன்னாக்க விடுவிக்க இயலாத சிலைகள். என்னாச்சு? அது சிலை சக்தி இல்லாத சிலைங்க. தானியேல் 6:20 ஒரு அழகான காட்சி. ஜெபித்த ஒரே காரணத்திற்காக தானியேலை சிங்கத்தின் குகைக்குள்ளாக போட்டாங்க. அரசனுடைய ஃப்ரெண்டு தானியேல் தன் நண்பனை தன்னுடைய நம்பிக்கிற ஊழியனை சிங்கத்து கோயிலில் போட்டுமேன்னு அரசனுக்கு தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, இன்பத்தை தேடுற நல்ல மனசு கிடையாது. படுக்கையில் புரண்டு தவிக்கிறாரு. விடிய காலத்தில் கருக்களாக இருக்கும்போது சிங்கத்தினுடைய குகைவாசல் நின்று கத்துறாரு. என்ன கத்துறாரு? தானியேலை பார்த்து கேளுங்க. 6:20 வாசிங்க. தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயர குரலில் அவர் தானியேலை நோக்கி, தானியேல், என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களில் நின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரத்த கேட்டான். சம வார்த்தைங்க அது. நீங்கள் சொல்லுங்கள், விளக்க சொல்லுங்கள். பிரசங்கம் எப்படி வைப்பீங்க? விளக்க சொல்லுங்கள். அதுக்கு 20ஆம் வசனத்துக்கு சொல்லுங்கள். அவர் நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையை ஒருத்தர் கேலி கூத்தாக்குறான், சோதனைக்கு உட்படுத்துகிறான் அப்படின்ற ஒன்று இருக்குதுங்க. அந்த சோதனைக்கு உட்படுத்தினாலும் அவன் என் மேல் கரிசனையும் இருக்குது. துயர குரல்ல கேட்குறான். ஓகே, இந்த கரிசனையும் இருக்கு. ஆனாலும் கடவுளையும் பழித்துரைக்கிறான். கடவுளை காப்பாற்ற முடிஞ்சுதான்னு கேள்வி கேட்குறான். நான் இப்படி பார்க்குறேன். எப்படி சாமி? அவன் ஃப்ரெண்டை நேசிக்கிறான். தானியேலுக்கு பிடிச்சது. அவன் செத்துட்டானோ செத்துலையோ, சிங்கத்தின் பல்ல அரைச்சி சிங்கம் நார் கிழிச்சு போட்டுருச்சோன்னு ஒரு விதத்தில் நிற்கிறான். தானியேலே, சாமின்னு உசுரை விட்டியே, யாவேன்னு அழுதியே, எந்த சாமி கரம்பிச்சு ஜெபிச்சியே, அந்த சாமி உன்னை காப்பாற்றினாரடா. பளிச்சுன்னு சொல்லணும்னா உன் சாமிக்கு உன்னை காப்பாற்றுற சக்தி இருந்துச்சா கேட்குறாரு. இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். எந்த சாமின்னு கெஞ்சி கூத்தாடி கண்ணீர் விட்டு கிழக்கு பக்கம் திரும்பி பார்த்து எருசலேம் நோக்கி தினமும் ஜெபிச்சியே, 5 தடவை கைவிரிச்சு ஜெபிச்சியே, அந்த சாமிக்கு சிங்கத்தினுடைய சக்தியை விட வல்லமையான சக்தி இருந்துச்சா? அவனை காப்பாற்ற அவனால் முடிஞ்சுச்சா? இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.
இந்த மக்களை நான் அழிக்கப் போகிறேன், இவர்கள் வணங்கா கழுத்தை கொண்டவர்கள், இறைவன்பாக மண்டியிட தெரியாதவர்கள், பணிந்து நடக்க விருப்பமில்லாதவர்கள் அழிக்கிறேன் என்று சொல்வார். உனக்காக நான் ஜெபிக்கிறதை நிறுத்தணும்னு வச்சுக்குமே, அது பாவம், அந்த பாவம் என்னை விட்டு நீங்கி இருக்கட்டும். அப்படின்னா என்ன? அந்த பாவம் எனக்கு வராதபடி உனக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன்.